கருவி கண்ணால பாக்குறதுக்கு பதிலா என்ன செய்யறோம், கருவி மூலமா உள்ள போய் பாக்குறோம். பார்த்து அறியறதுக்கு இங்க பேச்சு இல்ல, பார்க்காம அறியறதுக்கு தான் பேச்சு. அது தெரியாதுன்னு எல்லாம் சொல்றான். மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா தத்ரி நஃப்சுன் மாலா தக்ஸிபு கதா. ஒரு ஆத்மா, எந்த ஆத்மா வேணா எடுத்துக்க, ஜோசியக்காரர்கள் உள்பட யார வேணாலும் எடுத்துக்க, மகான்களை எடுத்துக்க, யார வேணா எடுத்துக்க, ஒரு ஆத்மா, ஒரு மனிதன் தான் என்ன சம்பாதிப்போம், நாளை நான் எதை சம்பாதிப்பேன் என்பதை எவனும் அறிய மாட்டான். இந்த ஜோசியக்காரன் கேட்கணும், டேய் நாளைக்கு உனக்கு என்ன வருமானம் சொல்லு, உன் கூடவே நான் இருப்பேன், 24 hours உன்னை செக் பண்ணுவேன், உனக்கு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்லு பார்ப்போம். சொல்லிட்டு அது மாதிரி கிடைக்கும் சொல்ல முடியுமா? எவனாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல. உங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சம்பளக்காரன் நினைப்பீங்க, நமக்கு தான் நாளைக்கு 100 ரூபாய் வேலைக்கு பேசி வச்சுட்டோமே, கன்ஃபார்மா சொல்ல இயலுமா? நானும் செஞ்சிடும், வேற ஆள் போயிருவான், இல்லைன்றுவான், வந்துட்டுருவாங்க, பஸ் இருக்காது, அப்புறம் அப்ப எப்படி வேலைக்கு போவ? இப்படி எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குது. அப்ப என்ன, எந்த ஒரு ஆத்மாவும் நாளை தான் சம்பாதிக்கவிருப்பதை அறிய முடியாது, அது எனக்கு தான் தெரியும். அதுக்கு அடுத்து ஒமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்லின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் தான் எங்கே சாவோம் மரணிப்போம் என்பது அறிய மாட்டோம். நான் எங்க மௌத்தா போவேன் சொல்ல முடியாது, நீங்க எங்க இறந்து போவீங்க சொல்ல முடியாது, யாருக்கு எந்த இடத்தில் வைத்து மரணம் வரும் என்பதை எவராலும் அறிய முடியாது என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை 5 விஷயத்தை பட்டியல் போடுறாங்க. அதாவது மறுமை நாள் அறிய முடியாது, மழை அறிய முடியாது, கருவறையில் உள்ளது அறிய முடியாது, நாளைக்கு நான் என்ன சம்பாதிப்பேன் எந்த ஒரு மனுஷன் அறிய முடியாது, எந்த இடத்துல எனக்கு மரணம் வரும் என்பது அறிய முடியாது என்பதை 31வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டி இந்த பேசிக்க வலுப்படுத்துறான். அப்ப இந்த 5 இதுல நம்ம எதுக்கு எல்லாம் நம்மளை எப்படி தனித்து விளங்குற மார்க்கம் ஆக்குறான்னு கேட்டா, எல்லாரும் மனிதன் எதிர்காலத்தை அறிவான் என்று பொய்யா நம்பிக்கொண்டு தங்களுடைய பணத்தை, தங்களுடைய எதிர்காலத்தை, தங்களுடைய நிம்மதியை எல்லாத்தையும் தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உலகத்தில் ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் நம்மளை எப்படி பக்குவப்படுத்துதுன்னு கேட்டா, இதெல்லாம் மனுஷனுக்கு தெரியாது. நம்பப்பா, உன்னை எவனும் ஏமாற்ற முடியாது, மனுஷன் தான், அல்லாஹ் அல்லாதாங்கிற அடிப்படையில் மறைவான எதிர்காலங்கள் யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகம் இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நமக்கு நபிகள் நாயகம் அவங்களை அல்லாஹ்வுடைய தூதர்னு நினைக்கிறோம், நம்புறோம். அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற முறையில் இறைவனோடு அவங்களுக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது, இறைவன் செய்தியை வாங்கி தர்றாங்க. ஒரு மறைவானது தெரிகிறதா இருந்தா அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது, நமக்கெல்லாம் இல்லாத ஒரு சான்ஸ் யாருக்கு இருக்கிறது? நம்ம நம்பிக்கை பிரகாரம் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரியலாம்ல, அவங்களுக்கு மறைவானது தெரியும்ல, எல்லாம் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நினைச்சிருவோம்ல. அல்லாஹ் அதிலே அடிக்கிறான், தலையில தட்டுற மாதிரி சொல்றான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், வலா அகூலுலக்கும், உங்களிடத்திலே நான் சொல்ல மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலா அகூலுலக்கும், உங்களிடத்திலே நான் சொல்ல மாட்டேன், இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று சொல்ல மாட்டேன், வலா அஅலமுல் கைப், நான் மறைவானதை அறிய மாட்டேன், எனக்கு மறைவான விஷயங்களும் தெரியாது, அல்லாஹ்வுடைய பொக்கிஷமும் ஏங்கையில கிடையாது என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். இது 11வது சூராவுல 31வது வசனத்திலையும் 6வது சூராவுல 50வது வசனத்திலையும் நபிகள் நாயகத்தை பார்த்து இதை சொல்ல சொன்னான். யாருக்கு தெரியாதுங்கிறான், அல்லாஹ்வுடைய பொக்கிஷமும் ஏங்கையில கிடையாது என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். இது 11வது சூராவுல 31வது வசனத்திலையும் 6வது சூராவுல 50வது வசனத்திலையும் நபிகள் நாயகத்தை பார்த்து இதை சொல்ல சொன்னான். யாருக்கு தெரியாதுங்கிறான், ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் வைத்து போற்றப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் எதிர்காலம் அவர்களுக்கு தெரியுமானா தெரியாது. அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவதற்காக எதை அறிவிச்சு கொடுத்தானோ அது தெரியும், அதை நமக்கு சொல்லி தந்துருவாங்க, நமக்கும் தெரிஞ்சிருது. மறைவான விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த மறைவானது தெரியும்? சொர்க்கம் மறைவானது, அது தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சால் நமக்கு உடனே தெரிஞ்சுவிடும். நரகம் மறைவானது, அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான். அறிவிச்சு கொடுக்கிறது அவங்க தனக்கு வச்சுக்கிறதுக்கு அறிவிச்சு கொடுக்கிறது இல்ல, உடனே நமக்கு தெரிஞ்சு போயிடும். நரகம் இருக்கிறது ரசூலுல்லாஹ் நம்புற மாதிரி நம்மளும் நம்புறோம். எப்படி நம்புறோம்? மறைவாய் இருக்கிற அந்த சொர்க்கத்தை படைத்த இறைவன் அப்படி இருக்குன்னு சொல்றான். அது நபிகள் நாயகத்தின் வழியாக நமக்கு உடனே மெசேஜ் கிடைச்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச மறைவான விஷயங்கள் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதாகி விடுகிறது. அப்படித்தான் அந்த மறைவான விஷயம் இருக்கே தவிர பொதுவாக மறைவான அவங்க வாழ்க்கையில மனிதன்கிற முறையில மறுமை சம்பந்தப்படாத விஷயங்கள்ல மறைவானதெல்லாம் அறிஞ்சு வச்சிருந்தாங்களா? இல்ல. இதை சொல்லி காட்டலாம். இன்னும் சொல்ல போனா ஆயிஷா நாயகி அவங்க சொல்றாங்க, 3 விஷயத்தை யாராவது ஒரு இடத்துல சொன்னால் அவன் பொய் சொல்றான்னு தெரிஞ்சுக்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, உருவாங்கிறவர்கிட்ட சொல்றாங்க, யாராவது ஒருத்தன்
3 விஷயம் ஒன்று சொல்றான், நிச்சயமா அவன் போய் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அருளப்பட்ட வஹியை, இறை செய்தியை சிலதை மறைத்து விட்டார்கள் அப்படின்னு எவனாவது சொன்னால் அதை நம்பாதே, அவன் பொய் சொல்லுகிறான். ஆயிஷா நாய் சொல்றாங்க. அவங்களை கண்டிக்கிற வசனம் வந்தா கூட சொல்லிடுவாங்க மக்கள்கிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல கண்டிப்பான அந்த மாதிரி வசனங்களை கூட குர்ஆன்ல இருக்கா இல்லையா, அவங்க மறைக்கல. இல்ல, எந்த ஒன்றையும் உங்களுக்கு மறைத்ததில்லை, இதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஒண்ணு. ரெண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள் அப்படின்னு எவனாவது சொன்னால் அதை நீ நம்பாதே. ஆயிஷா நாய் சொல்றாங்க. ஆதாரத்தில் சொல்றாங்க. ஏன் நம்பாதேங்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடையாது. ஒஹுவ யுத்ரிகுஹு, அவன் தான் பார்வைகளை யுத்ரிகுல் அப்சார், அவன் தான் பார்வைகளை அடைகிறான் என்று குர்ஆன்ல இருக்கிறதுனால இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் இறைவனை பார்க்க முடியாது. மௌத்துக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு எல்லாம் எழுப்புவான, அப்பதான் பார்க்க முடியும். அப்ப எல்லாரும் இறைவனை பார்க்கலாம். அது கண்ணை வேற கண்ணா போயிடும். நம்மளை திரும்பி எல்லாம் படைக்கக்கூடிய நேரத்தில் முற்றிலும் வித்தியாசமான ஒரு பவர் உள்ளவர்களா நம்மளை படைக்கிறதுனால அல்லாஹ் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் அல்லாஹ்வை பார்த்தாங்கன்னு யாராவது சொன்னால் அல்லாஹ்ட்ட போய் பேசினாங்க, உரையாடல் நினைச்சு மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்வோட பேசினார்களே தவிர அல்லாஹ்வை பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்ததாக எவனாச்சும் ஒன்றை சொன்னா அவன் பொய்யன் என்று யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க. மூணாவது சொல்றாங்க, ஒமன் ஹத்ததக அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவார்கள் என்று யாராவது உனக்கு சொன்னால் ஃபகத் கதப, அவனும் பொய் சொல்கிறான். ஏன்? அவங்கள வாசி காட்டுறாங்க. சும்ம கராத், பிறகு ஆயிஷா நாயகி ஓதி காட்டினார்கள். ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளை தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை எந்த ஆத்மாவும் அறிய முடியாது என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். எந்த ஆத்மாவில் அவர்கள் அடக்கம். அதனால நாளை நடக்கிற விஷயம் நபிகள் நாயகத்துக்கு கூட தெரியாது. தெரியும் எவனாவது சொன்னா அவன் பொய்யன் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். இது எங்க இருக்குன்னா புகாரியில 4855, 7380. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இது நீங்க ஆழமா பதிய வைக்கணும். எந்த மனுஷன் மறைவானது அறிய மாட்டான். இதை விளங்கிட்டீங்கன்னா இந்த பிராடு பித்தலாட்டத்தில் முழுசா தப்பிச்சுக்கலாம். நபிகள் நாயகத்துக்கு முடியல. இது புகாரில் இருக்குதா? இது இன்னொன்று நீங்க விளங்கணும். ஆயிஷா நாயகி சொல்றாங்கல்ல, ஆயிஷா நாயகி இதை சொல்வதில் பெரிய அர்த்தமே இருக்கிறது. ஏன்? ஆயிஷா நாயகி அவர்கள் சம்பந்தமாக ஒரு பிரயாணத்தில் போயிட்டு வரும்பொழுது அவர்களை இன்னொரு சஹாபியோட முடிச்சு போட்டு எதிரிகள் என்ன பண்ணாங்க? அவதூறு கிளப்பினார்கள். அந்த அவதூறுக்காக வேண்டிய சூரத்து நூர்ல 24வது அத்தியாயத்தில் அல்லாஹ் நிறைய அதை கண்டிச்சு, இந்த மாதிரி பரப்பிட்டீங்களே, பொய்ய பரப்பிட்டீங்களே, ஆதாரம் இல்லாம பரப்புறீங்களே, சாட்சிகள் இருந்துச்சா, இப்படிலாம் நீங்க செய்யலாமா என்றெல்லாம் சூரத்து நூர்ல இதை கண்டிச்சியே நிறைய வசனங்கள் அடுக்கடுக்கா கேட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்புனூர்ல 80 கசேடி கொடுங்கன்னா சொல்றான். இப்ப ஆயிஷா நாயகியின் மீது அவதூறு பரவுதில்லை. அந்த அவதூறு பரவுன உடனே என்ன நடக்குது? 24வது சூறாவுல 11ல இருந்து 17 வரைக்கும் பாருங்க, எப்படி எல்லாம் அந்த அவதூறு பரப்பினார்கள், அதை எல்லாம் எப்படி எல்லாம் கண்டிக்கிறான் என்பது அந்த குர்ஆன்ல நீ பாத்துக்கலாம். இந்த அவதூறு பரப்பினவன என்ன நடக்குதுன்னு கேட்டா, கிட்டத்தட்ட ஒரு மாச காலம் அவதூறு மதீனா பூரா பரவுனவன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல என்ன உண்டாயிடுச்சுன்னா, எல்லாரும் சொல்றாங்களே இருக்குமோ, நம்ம மனைவி மேல ஒரு பழிய சுமத்துறாங்களே, இருந்தாலும் இருக்குமோ என்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு மறைவான விஷயம் தெரியும் என்றால், அல்லாஹ் அறிய கொடுப்பான் என்றால், மனைவி விஷயத்தில் கண்டிப்பா கொடுத்துவான். ஏன்? ஒரு மனிதனுடைய மனைவிக்கு களங்கம் ஏற்பட்ட அவன் தலை நிமிர முடியாது. சமுதாயத்தில் மனைவியின் மீது ஏதாவது களங்கம் சுமத்தி விட்டார்களே ஆனால் அது அந்த பொம்பளைக்கு மட்டும் உள்ள மேட்டரா? அவன் தெருவில் நடமாட இயலுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மறைவானது தெரிஞ்சு இருந்தா என்ன செய்வாங்க? அவன்டா பொய்டா அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? இந்த செய்தி பரவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுதுன்னு கேட்டா, அதாவது ஆயிஷாட்ட நேரடியா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஆயிஷா, ஆயிஷாவே, ஃபைன்னஹு பலகனி அன்கி கலாவ கலா, உன்னை பற்றி இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறார்கள். மனைவிட்ட சொல்றாங்க, உன்னை பற்றி இந்த மாதிரி எல்லாம் ஊர்ல பேச்சு நடக்கிறது. அப்ப சொல்றாங்க, பையன் குந்தி பரியன், நீ அந்த மாதிரி தப்பு செய்யாத ஆளாக இருந்தால் அல்லாஹ் அதுல இருந்து நீ குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் நிரூபிப்பான். ஒயின் குந்தி அல்மம்தி பிதன்பின், நீ ஏதாவது பாவம் செய்து இருந்தால் இல்லா, அல்லாஹ் நீ பாவம் மன்னிப்பு தெரியுமா,
கேட்கறதெல்லாம் நல்ல செய்தியா இல்ல, ஊர் பூரா பல மாதிரி பேசுறாங்கன்னு மனைவி இடத்துல போய் சொன்னார்கள் என்று சொன்னா அப்ப என்ன விளங்குது? ஆயிஷா நாய் எந்த தப்பும் செய்யலைங்கிறது உண்மை, மறைவான விஷயம். அது அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கின பிறகு தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரிஞ்சுச்சா? இது எவ்வளவு நாளைக்கு? இந்த மாதிரி ஒரு மாசம் ஓடுகிறது. ஒரு மாசம் வரைக்கும் மன உளைச்சல்னா அப்படி உளைச்சல். இந்த மாதிரி மனைவி சொல்றாங்க, இருக்குமோ, இருந்தாலும் இருக்குமோ, இல்லாம இருக்குமோ, பொய் சொல்றாங்களோ, நெசமா இருக்குமோ, நடந்திருக்குமோ.